Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே புனித தாய் திருச்சபை புனித ஜெரோம் அருட்பணியாளர் மறை வல்லுனர் நினைவு நாளை கொண்டாடுகின்றது. அந்த உன்னதர், அந்த பரிசுத்தர், தேவனுக்காக வாழ்ந்த மனிதர், தேவனுடைய ஊழியத்தை செய்தவர், தேவனுடைய திரு விவிலியத்தை இத்தாலிய மொழியிலே முதல் முறையாக மாற்றியவர் புனித ஜெரோம். ஒவ்வொரு பிள்ளையும் விசுவாசத்தோடு வாழ வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு பிள்ளையும் அறிந்து கொள்ள வேண்டும். அவ்விசுவாசத்திற்கு வேர் இருக்க வேண்டும் என்று ஹீப்ரு மொழியிலிருந்து இத்தாலிய மொழியிற்கு ஊழியத்தை மாற்றினார். இந்த உன்னத நாளிலே நாமும் புனித ஜெரோமை போல ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறி ஆண்டவருடைய அன்பை ருசித்து வாழ இந்த உன்னத திருப்பலியிலே நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளை எல்லாம் ஏற்று மனவருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஜெபிப்போமாக. இறைவா, அருட்பணியாளரான புனித ஜெரோமுக்கு திருநீரின் மீது இனிய உயிருள்ள பற்றினை தந்தருளினீரே. மக்களாகிய நாங்கள் உமது வார்த்தையால் மென்மேலும் நினைவாக வளம் பெற்று அதில் வாழ்வும் ஊற்றை காண்போமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
வாசகம். வேற்றினத்தாரும் படைகளின் ஆண்டவரை நாடவும் அவரது அருளை மன்றாடவும் எருசலேமுக்கு வருவார்கள். இறைவாக்கினர் செக்கேரியா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 8 இறை சொற்றொடர்கள் 20 முதல் 23 முடிய. படைகளின் ஆண்டவர் கூறுகிறார், மக்கள் இனங்களுள் பல நகர்களில் குடியிருப்போரும் கூட வருவார்கள். ஒரு நகரில் குடியிருப்போர் மற்றொரு நகரினரிடம் சென்று நாம் ஆண்டவரது அருளை மன்றாடவும் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் தேடவும் நாடவும் விரைந்து செல்வோம், வாருங்கள் நாங்களும் வருகிறோம் என்று சொல்வார்கள். மக்கள் இனங்கள் பலவும் வலிமை வாய்ந்த வேற்றினத்தாரும் படைகளின் ஆண்டவரை நாடவும் அவரது அருளை மன்றாடவும் எருசலேமுக்கு வருவார்கள். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே. அந்நாள்களில் ஒவ்வொரு மொழி பேசும் வேற்றினத்தாரிலும் 10 பேர் மேலாடையை பற்றி கொண்டு, கடவுள் உங்களோடு இருக்கின்றார் என்று நாங்கள் கேள்விப்பட்டதால் நாங்களும் உங்களோடு வருகிறோம் என்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 87. நீங்கள் அனைவரும் கூற வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. கடவுள் நம்மோடு இருக்கின்றார். நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது. யாக்கோபின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சீயோன் நகர வாயில்களை விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. பல்லவி. கடவுள் நம்மோடு இருக்கின்றார். எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவர்களாக கொள்வேன். பெலிஸ்தியர், தீர் மற்றும் எத்தியோப்பியா நாட்டினரை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். இங்கேதான் எல்லாரும் பிறந்தனர். உன்னதர் தாமே அதை நாடியுள்ளார் என்று சீயோன் பற்றி சொல்லப்படும். பல்லவி. கடவுள் நம்மோடு இருக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறைவசனங்கள் 51 56 முடிய. இயேசு விண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார். அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஓர் ஊருக்கு போய் சேர்ந்தார்கள். அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாய் இருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதை கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா? இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர்கள் வேறு ஓர் ஊருக்கு சென்றார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு
எப்போதும் வெற்றியுண்டு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டே. அப்பா, என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டே. யார் என்ன சொன்னாலும் ஐயா, யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டே. நான் சோர்ந்து போக மாட்டே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவாக்கினர் ஜக்கரியா முதல் வாசகத்திலே கூறுகின்றார் என்னவென்றால், படைகளின் ஆண்டவர் கூறுகிறார், மக்களினங்களுள் பலர் நகரங்களில் குடியிருப்போரும் கூட வருவார்கள். ஒரு நகரில் கூடியிருப்போர் மற்றொரு நகரிடம் சென்று நாம் ஆண்டவரது அருளை மன்றாடவும் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் தேடவும் நாடவும் விரைந்து செல்வோம். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளைகளே, இன்றைய நாளிலே ஜக்கரியாவுடைய அந்த வார்த்தை இன்னும் நிறைவேறவில்லை. ஆனால் ஏங்கி தவிப்போர் ஏராளம் ஏராளம். தேவனை நாடி வர வேண்டும் என்று எண்ணுவோர் ஏராளம் ஏராளம். தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் ஏராளம் ஏராளம். ஆனால் இந்த உலக சூழ்நிலைகளும் குடும்ப சூழ்நிலையும் பொருளாதார சூழ்நிலையும் பாவ சூழ்நிலையும் காம எண்ணங்களும் அவனுடைய அடங்கா பிடாரித்தனமும் அவனுக்கு தடங்கலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்று தேவை சமாதானம், சந்தோஷம். ஆனால் அது கிடைப்பது இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதான் ஜக்கரியா சொல்லுகிறார், எல்லா மூலைகளிலிருந்தும் ஆண்டவரை தேடி வருவர். இந்த மதத்தினர் மட்டுமல்ல, அந்நியர்களும் வருவார்கள், அயல் நாட்டினரும் வருவார்கள். ஏனென்றால் அவர்தான் நம்முடைய தலைவர் என்று. இது ஒரு வகையில் இருக்கையில், இரண்டாவது வாசகத்தில் பார்க்கின்றோம். லூக்காஸ் விசேஷத்தில் இயேசு விண்ணேற்றம் அடைய முன்பு அவர் தம்முடைய சீடர்களிடம் சொல்லி நாம் அடுத்த ஊருக்கெல்லாம் செல்லுவோம் என்று சொல்கின்றார். ஆனால் அங்கு சமாரிய ஊர் அவரை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. சமாரியர்கள் அவரை புறக்கணிக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தற்பெருமையில் இருந்தார்கள், சொத்து ஆசையில் இருந்தார்கள், அடங்காப்பிடாரியாக இருந்தார்கள், விபச்சாரிகளாக இருந்தார்கள், ஏளன மனிதர்களாக இருந்தார்கள், விட்டு கொடுக்கிற மனத்தன்மை இல்லாதவர்களாக இருந்தார்கள். மற்றவர்களை ஏற்றுக்கொள்கிற மனத்தன்மை அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. அதன் நிமித்தமே பாவப்பட்ட ஊரு பரிசுத்தத்தை நாட விரும்பவில்லை. பரிசுத்தம் அவர்களிடம் வரும்பொழுதும் ஆண்டவராகிய கடவுள் அவர்களிடம் செல்ல விரும்பும் போதும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன கதை சொல்லுகிறேன் தெய்வ பிள்ளைகளே. ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்துச்சான். அந்த பாட்டி அனுதினமும் காலையில் 5 மணிக்கு தன்னுடைய பேர மகனை அழைச்சிக்கிட்டு கோயிலுக்கு செல்லுமா. அவன் அந்த பாட்டியினுடைய கையை பிடிச்சிக்கிட்டே அனுதினமும் அந்த கோயிலுக்கு செல்வானாம். திரும்பி வரும் பொழுது அவனுடைய நண்பர்கள், வீதியில் இருக்கிறவர்கள், கடையில் உட்கார்ந்துருக்கிறவர்கள் எல்லாரும் இந்த பையனை பார்த்து, டே அறிவு இல்லையாடா, அது வயசான கிழவி, அதுதான் கோயிலுக்கு போகுதுன்னா நீ எதுக்குடா போற, வாடா நம்ம விளையாடலாம், வாடா நம்ம ஜாலியாக இருக்கலாம், வாடா நம்ம போய் ஆற்றுல குளிக்க போகலாம், வாடா நம்ம போய் டீ குடிக்கலாம் என்று அவனுக்கு பலவிதமான ஆசைகளை அந்த மனிதர்கள் தூண்டிக்கொண்டே இருந்தார்கள்.
டிவி பார்க்கலாம் என்று, செல்போன் பார்க்கலாம் என்று, சாட்டிங் பண்ணலாம் என்று, வீடியோ கேம் விளையாடலாம் என்று அவனுக்கு ஆசைகளை அனுதினமும் தூண்டிக்கொண்டே இருந்தார்கள். அப்போ அந்த பாட்டியை பார்த்து அந்த பேரண்ட் சொல்கிறான், பாட்டி அனுதினமும் இவர்கள் கொடுக்கிற சோதனை என்னால் தாங்கவே முடியல, அதனால் என்ன பாட்டி செய்கிறது, இவங்கள திட்டட்டா அடிக்கட்டா என்று கேட்குறான். அதற்கு தம்பி நீ இப்போ அமைதியாக இரு, காலங்கள் பதில் சொல்லும், காலங்கள் பதில் சொல்லும் என்று. தெய்வ பிள்ளைகளே, இன்றைய நாளிலே எத்தனையோ பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு செல்ஃபோனை கையில் கொடுக்குறீங்க, ஸ்விம்மிங் போடான்றீங்க, கராத்தேவுக்கு போடான்றீங்க, மியூசிக் கிளாஸுக்கு போடான்றீங்க, அதை கற்றுக்கடான்றீங்க, இன்ஜினியர் ஆவிடான்றீங்க, சென்னை போடான்றீங்க, பெங்களூர் போடான்றீங்க, வெளிநாடு போடான்றீங்க, கை நிறையா சம்பாதிங்கடா என்று கற்றுக் கொடுக்கிறீர்கள். ஆனால் கடவுளை கற்றுக் கொடுக்கவில்லை. இதற்கெல்லாம் காலங்கள் ஒரு நாள் பதில் சொல்லும். அந்த பாட்டி சொன்னது மாதிரியே அவன் வளர்ந்தான் வளர்ந்தான் வளர்ந்தான். அவனுடைய பாட்டி மரித்து போனாள். ஆனால் இவன் தன்னுடைய மனைவியோடும் பிள்ளைங்களோடும் ஒன்றாய் சேர்ந்து அந்த ஆலயத்திற்கு செல்வதும் அங்கு ஆண்டவரை துதிப்பதும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதுமாய் செய்து கொண்டிருந்தான். அவன் மனசுலையும் வாழ்க்கையிலையும் எதிர்காலத்திலையும் அமைதி இருந்துச்சு, சந்தோஷம் இருந்துச்சு, சுகம் இருந்துச்சு, வாழ்விலே மன நிறைவு இருந்தது. ஆனால் இன்று எத்தனையோ பெற்றோர்கள், நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நீ இதை கற்றுக்கடா அதை கற்றுக்கடா, வெளிநாடு போடா, அங்கே போடா இங்கே போடான்னு சொன்னீங்கல்ல, அவன்கிட்ட ஒழுங்கா குடும்பங்கள் இல்லை, மனைவி இல்லை, பிரிந்து போனவர்களாக இருக்கிறார்கள், பிள்ளைகள் பிறப்பது இல்லை, கோபக்கார மனிதர்களாக இருக்கிறார்கள், பணத்தை பிடித்து கொண்டார்கள், வெளிநாட்டுக்கு சென்றார்கள், அம்மா அப்பாவை விட்டு விட்டார்கள். இதுதான் இன்றைய காலகட்டத்தில் நடக்கிறது. எவன் ஒருவன், எந்த ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பைபிளை பிடிக்க சொல்லி கொடுக்கிறானோ, பைபிளை பிடித்தவன் பெற்றோர்களை பிடித்து கொள்வான், பைபிளை பிடித்தவன் அண்ணன் தம்பிகளை பிடித்து கொள்வான், பைபிளை பிடித்தவன் அக்கா தங்கைகளை பிடித்து கொள்வான், பைபிளை பிடித்தவன் தன்னுடைய குடும்பத்தை பிடித்துக் கொள்வான், பைபிளை பிடித்தவன் பிள்ளைகளுக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பான். அதனால் தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும், நீ படித்தவனாக இருந்தாலும் படிக்காதவனாக இருந்தாலும், இந்த ஊரை சார்ந்தவனாக இருந்தாலும் எந்த ஊரை சார்ந்தவனாக இருந்தாலும் ஆண்டவரை பிடித்துக்கொள். ஆண்டவர் நிறைவாக உன்னை ஆசீர்வதிப்பார். இல்லை என்றால் காலங்கள் பதில் சொல்லும். கண்களை மூடி ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, தெய்வ கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. அன்றைய நாளிலே ஜக்கரியா சொன்னார், சுவாமி, எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரை நாடி தேடி ஓடி வருவார்கள், ஆண்டவரை கைவிட மாட்டார்கள் என்று. எசப்பா, நீர் முன்னேற்றம் அடைவதற்கு முன்பதாக சமாரியா ஊருக்கு செல்லும் பொழுது அவர்கள் உன்னை ஏற்றுக்கொள்ளலப்பா, அவர்கள் உன்னை கடிந்து கொண்டார்கள், அவர்கள் உன்னை புறக்கணித்தார்கள். இன்றும் இன்றைய சமுதாயம், இன்றைய குடும்பங்கள் எத்தனையோ பேர் உன்னை ஏற்றுக்கொள்வதில்லை, திருப்பலிக்கு வருவதில்லை, அறகுற திருப்பலியை பார்க்கிறார்கள், ஜெபமாலை சொல்லுவதில்லை. அப்பா, உன்னை முழுவதுமாக ஏற்றுக்கொள்வதில்லை. அப்பா, அவர்களுக்கு தடங்களாக இருப்பது பண ஆசைகளும், வேலைகளும், பிஸி வாழ்க்கையும், அயராத உழைப்பும், தற்பெருமையும், கடுமையான எண்ணங்களும், அதிக ஆசைகளும், ஆடம்பர வாழ்க்கையும் அவர்களுக்கு தடங்களாக இருக்குது சுவாமி. உன்னை ஏற்றுக்கொள்ளலப்பா. உன்னை ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ பிள்ளைகள் இன்று மனைவியை இழந்து, கணவனை இழந்து, பிள்ளைகளை இழந்து, ஆசியை இழந்து, சகோதர சகோதரிகளை இழந்து, பெற்றோர்களை இழந்து கண்ணீரோடு இருக்கிறார்கள் அப்பா. தனிமையான வாழ்க்கை வாழ்கிறார்கள் சுவாமி. ஐயோ, வெளியே சொன்னா வெட்கக்கேடு, ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆய்போய் விட்டதே என்று கண்ணீரோடு இருக்கிற உன் பிள்ளைகளை பாருங்கப்பா. நீங்க வாங்கப்பா. இயேசுவே, ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு மகளும் ஆலயத்தில் அடி எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு ஜீவனும் உன்னை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. பக்தி இல்லாத பிள்ளைகளுக்கு நீர் பக்தியை கற்றுக் கொடுங்க, தெய்வ பயத்தை கற்றுக் கொடுங்க,
ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க, அன்பை கற்றுக் கொடுங்க, பொறுமையை கற்றுக் கொடுங்க, ஏற்றுக்கொள்கிற மனத்தன்மையை கற்றுக் கொடுங்க, மன்னிக்கக்கூடிய மனத்தன்மையை கற்றுக் கொடுங்க. சுவாமி, உன் பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதிங்கப்பா, கைவிடாதீங்கப்பா. உன்னையே நம்பி வாழ்கிற பிள்ளைகளுக்கு நீர் தாயாக வாங்க, தந்தையாக வாங்க. எங்களை அனாதையாக ஆக்காமல் என்னை உங்களுடைய திரு குடும்பத்தில் சேர்த்து கொள்ளும்படியாக அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவின் அனைத்து நலனுக்காகவும் முது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித ஜெரோமின் எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்கள் உமது வார்த்தையை உள்ளத்தில் இருந்த எங்களுக்கு அருள்வீராக. மீட்பு அளிக்கும் பலிபொருளை மாண்புக்கு உரிய உமக்கு ஒப்பு கொடுக்க அதிக முனைப்புடன் எங்களை வரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் இல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகவும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவருடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுத்திருக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடும் துயரிலும் வெற்றியை அளித்தீர். ஆகவே விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுணவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் வாக்க நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய
என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரத்தத்தை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புவிடுகின்றோம். திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளனை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையின் நினைவு கூர்ந்தலும் ஏல் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனிதையான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை, கஷ்டம், கவலை, கண்ணீர், வேதனை, பாடுகள், துன்பங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்களுடைய பாவங்கள் குற்றம் குறைகள் எல்லாம் பாராமல் உம்முடைய திரு அவையை நம்பிக்கை கண் நோக்கி அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு ராஜா அருளும் அமைதியை நாம் அனைவரும் பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். இன்று சமாரிய ஊருக்கு செல்ல விரும்பின தேவன் இன்று உன் வீட்டிற்கும் உன் உள்ளத்திற்கும் வர விரும்புகிறார். இந்த உன்னத விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக
உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியுடன் மன்றாடுவோம். ஆண்டவரே, புனித ஜெரோமின் விழாவில் நாங்கள் பெரின்பத்துடன் உட்கொண்டவும் திருவுணவு நம்பிக்கையாளரின் உள்ளங்களை தூண்டுவதாக. அதனால் மக்கள் புனித படிப்பினைகளில் கருத்துன்றி தாங்கள் பின்பற்ற வேண்டியவற்றை அறிந்து அவற்றை கடைபிடித்து நிலை வாழ்வை என்றும் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நிலையான புகழுக்குரிய தூயினர் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.